வணக்கம். டிபிள் அகாடமியில் ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு எண் கணிதம், நியூமராலஜியில் தங்கள் குணம், குடும்பம், தொழில் பலன்கள் அறிய எண் கணிதம். வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அவருடைய பதிவுகள்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேனலுக்கு மட்டும் 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, இதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கிளாஸ் நடக்குது. அட்மிஷன் போயிட்டுருக்கு. வாங்க, எளிமையான முறையில் இரண்டையும் பிரபஞ்ச படிப்பு தான், இரண்டும் இயற்கை சார்ந்த படிப்புகள், இரண்டும் படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம நியூமராலஜி எண் கணிதத்தில் தங்களுடைய குணம், குடும்பம், தொழில் அறியணும் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த எண் கூட்டு எண் இருக்கு இல்லையா, பிறந்த எண் கூட்டு எண், அதாவது இந்த இருக்குல்ல பிறந்த எண்ணுங்கிறது இங்கே 18/8/1997 அப்படின்னா 18/1/8/9 இது பிறந்த எண். தேதி, மாத, வருடம் அனைத்தையும் கூட்டுறது 18/8/1997 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 7. இது கூட்டு எண் அல்லது விதி எண் அப்படிங்கிறது. அப்போ பிறந்த எண்கிறது 9, விதி எண்கிறது 7. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது உங்களுடைய டேட்டா பெருத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த பலன் பார்த்தீங்களா, பிறந்த எண் 1, கூட்டு எண் 1, இதில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்னும் தொடர்ந்து அப்படியே வரிசையாக 1ல் பிறந்த எண் 1, கூட்டு எண் 2, பிறந்த எண் 1, கூட்டு எண் 3, இப்படியே பிறந்த எண் 1லேருந்து 9 வரைக்கும். அப்போ பிறந்த எண் 2லேருந்து 2ல் 1, 2, 3 அப்படியே வரும் 9. இந்த மாதிரி 9 வரைக்கும் உள்ள பலன்கள் வரிசையாக தினம் பார்க்க போகிறோம். வரிசையாக அவங்கவுங்களுக்கு தேவையான அந்தந்த பலன்கள் அவங்க குடும்ப நண்பர்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அவங்கவுங்க பிறந்த கூட்டு எண் உரிய பிறந்த எண் கூட்டு எண்ணுக்குரிய பலன்களை பார்த்து பயனடைங்கள். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். ஓகேவா, இந்த பிறந்த எண் 1 கூட்டு எண் விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. 1ல் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தோற்றம். பிறந்த எண்ணிலும் கூட்டு எண்ணிலும் சூரியன் ஆதிக்கம் வருவதால் நல்ல உயரமான ஒல்லியான உடல், சிவப்பான நிறத்தில் இருக்கும். கண்களும் சிவந்து காணப்படும். முடி சுருள் சுருளாக நீண்டிருக்கும். நல்ல கரு என்று இருக்கும். தோற்றத்தில் கவர்ச்சியும் மிடுக்கும், பேச்சில் துடுக்குத்தனமும் உண்டாகியிருக்கும். அடுத்து குணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மானத்தை உயிர் என மதிப்பர், வாக்கு தவற மாட்டார், கருணை இருக்கும், பெருந்தன்மையுடன் நட்பை மதித்து நன்றி மறவாது இருப்பர், அடக்கி ஆளும் தன்மை, சுயேட்சையான போக்கு கொண்டிருப்பர், வைராக்கியம் மிக்கவர், பகைக்கு பணிய மாட்டார், பிறரை கெடுக்கவும் ஏமாற்றவும் பிறர் பொருளை அபகரிக்கவும் எண்ண மாட்டார், சுறுசுறுப்பாக இருப்பார், திட்டமிடல் செயல்படல் இரண்டும் இவர்களிடம் இருக்கும். முகஸ்துதிக்கு ஆசைப்பட்டு மயங்குவர், புகழ் ஆசையில் மயங்குவர், படோடபமாக பிறர் கண்ணை உறுத்துவது போன்ற வாழ்க்கை நடத்துவர், கலை ஈடுபாடும் திறமையும் இருக்கும், தொழில் திறமையுடன் இருப்பர், நன்கு நிர்வகிக்கும் சாமர்த்தியம் இருக்கும், மட்டமான காரியங்களில் தலையிட மாட்டார், காமம் மிகுதியாக இருக்கும், எதிலும் முதன்மை பெற்றிருக்க முயலுவார், அன்பிற்கு இயங்குவார், பிடிவாதம் கொண்டிருப்பார். குடும்பம் என்று பார்த்தால் காதலில் ஈடுபடுவார், காதல் மனம் யாருக்கும் அஞ்சாமல் எதற்கும் கவலைப்படாமல் செய்து கொள்ளுவார், நண்பர்களையும் விரும்புவார், சமூகம் அதிசயிக்கும்படி தனிப்பட்ட வாழ்க்கை நடத்துவார், மனைவி உற்றார் உறவினர்களுடன் கொள்கை ரீதியாக மோதி தனிப்படவும் செய்வார், மனைவி நன்மையானவர், இவ்வெண் பெண்கள் கணவர் சரிவர அமைய பெற மாட்டார்கள், ஆணை போல வாழ்வார்கள், இவ்வெண்களின்காரர்கள் மிகவும் கராராக இருப்பார், ஆதலால் நண்பர் நீட்டித்து உடனிருக்க மாட்டார்கள், மனைவி கணவர் பிரிந்து விடுவதும் நிகழும், குடும்பத்தில் கூடி இருப்பவரும் பயந்தபடி ஒட்டாமல் இருப்பர். தொழில் என்று பார்த்தோமானால் அரசியலில் இருப்பர், அரசாங்க பதவிகளில் நிலைப்பர், சொந்த தொழிலிலும் விளங்குவர், உழைப்பால் உயரக்கூடிய லட்சுமி புத்திரர், மின்சாரம் பண தொடர்பான நிறுவனங்களில் பெரிய பதவிகளில் இருப்பர், நகை பொன் ரத்தின வியாபாரம், எந்திர பொறியாளர், நடிகர், மக்கள் தலைவர், ஆன்மீக தலைவர் என எதில் இருந்தாலும் பெரிய அதிகார பதவிகளில் இருப்பர், அறக்கட்டளை தலைவர், அமைச்சர்களின் காரியதரிசி என பல அதிகார பதவிகளிலும் இருப்பர். இவர்களுக்கு ஒன்றில் பிறந்த எண் 1 கூட்டு எண் 1ல் பிறந்தவர்களுக்கு நோய் என்று பார்த்தால் வெப்பம் உள்ள உடல் என்பதால் இரத்த உயர் அழுத்தம், இரத்த கட்டி, மூலம், சர்க்கரை வியாதி, தலைவலி, கண் கோளாறு,
மூத்திர பாதை கேடு, மூச்சுப்பை புற்றுநோய் வரலாம். வந்தால் எளிதில் நீங்காது. பிறந்த எண் 1 கூட்டு எண் 1க்கு அதிர்ஷ்டம் தருவது என்று பார்த்தோமானால், பிறந்த எண் 1க்கு அதிர்ஷ்ட எண் 1, மேலும் 6ம் நல்ல எண்ணு தான். ஆகவே இவை ஆதார எண்ணாக வரும் இரட்டை எண்களை பெயர் எண்ணாக பெறலாம். 4ஆம் எண்ணும் அடங்குகிற எண்களும் பொருத்தமானவைதான். 19, 37, 46, 64, 73, 82 இதெல்லாம் அதிர்ஷ்டம் தருபவைகள். 6, 15, 24, 33, 42, 60, 69 நல்லவைகள். 31, 49, 58, 85, 67 தொழில் நிறுவனங்களுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் இந்த நம்பர் கூட்டுத்தொகையில். ஓகேவா? அதிர்ஷ்ட தேதிகள் என்று பார்த்தால் 1, 6, 10, 14, 15, 19, 24, 28, 4, 13, 31 அதிர்ஷ்ட தேதிகளாக எடுத்துக்கொள்ளலாம். 22 நல்லது அல்ல. 22ஆம் தேதி 4 தான் டோட்டல். 4, 13, 31 4 வர மாதிரி 22ல 4 வரும். ஆனால் 22 நல்லது அல்ல. துரதிர்ஷ்ட நாட்கள் 8, 17, 26 ஆகியவை. வாழ்க்கையில் நலம் உண்டாவது எப்பப்பனா 1, 6, 14, 15, 19, 24, 37, 46, 60 வயதுகளில் நலம் உண்டாகும். 28வது வயதில் நீட்டிக்காத நலம் ஏற்படும். 8, 17, 26, 35, 53 வயதுகளில் சிரமம் ஏற்படும். 62, 71 வயதுகளில் கண்டம் உண்டாகும். கூட்டினால் 4 வரும் வயதுகளில் எதிர்பாராத நிகழ்வுகள் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் நீலம், மஞ்சள். ஆகாத நிறம் கருப்பு, சிவப்பு. அதிர்ஷ்டக்கல் மாணிக்கம். உலோகங்களில் பொன், புஷ்பராகம் அணியலாம். தங்கள் இல்லங்களில், தங்கள் உள்ளங்களில், தங்கள் குடும்பத்தில் தங்களுக்கு பிறந்த எண் 1 கூட்டு எண் 1ஆக இருந்தால் இந்த பலன்களை எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்து கொள்ளுங்கள். அடுத்து தொடர்ச்சியாக நமது ஒவ்வொரு எண்ணும் பிறந்த எண் 1, 2 அப்படி வரிசையாக 9லிருந்து பிறந்த எண் 9 கூட்டு எண் 9 வரை அனைத்தும் தொடர்ச்சியாக வரும். ஆகவே தொடர்ந்து பாருங்கள், பயனடைங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.